பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு பெரும் விவசாயி. ராமநாதபுரம் ஜமீனுக்கு உட்பட்ட ஒரு பெரும் பட்டாதாரர். 32.5 கிராமத்துக்கு சொந்தக்காரர். 1,00,000 பனைமரங்களுக்கு சுவாந்தார். அந்த நாட்களில் ஜமீன்தார் ஆள்கைக்கு உட்பட்ட ஜமீன் விவசாயிகள் படும் துயரை அவரே நேரடியாக கண்டவர் தேவர். எனவே ஜமீன் விவசாயிகளின் நலனுக்காக பாடுபட, அதாவது ஜமீனின் கட்டுப்பாட்டில் இருக்கும் விவசாயிகளுக்காக பாடுபட தமிழ்நாடு ஜமீன் விவசாயிகள் சங்கம் என்று ஒரு சங்கத்தை நிறுவி வேலை செய்தார். தேவரது இந்த முயற்சி ஜமீன் விவசாயிகளிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. நாடெங்கும் மாநாடுகள் நடந்தன. ராஜபாளையத்தில் மிக பெரும் விவசாயிகள் மாநாட்டை மாநில அளவில் தேவர் கூட்டினார். அந்த மாநாட்டில் என்.ஜி. ரங்கா, கேரள கம்யூனிஸ்ட் தலைவர் EMS நம்பூதிரி பாட், A.K. கோபாலன், P. ராமமூர்த்தி, ஜீவானந்தம், சீனிவாச ராவ் போன்ற இடதுசாரி தலைவர்கள் கலந்து கொண்டனர். அதற்கு முதல் நாள் ராமநாதபுரம் மாவட்ட அரசியல் மாநாடு ராஜாஜியை வைத்து அதே ராஜபாளையத்தில் மிதவாதிகள் நடத்தினார்கள். மிதவாதிகள் நடத்திய மாநாட்டை விஞ்சுகிற வகையில் பல மடங்கு அதிகமான கூட்டத்துடன் விவசாயிகள் மாநாடு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் விவசாயிகள் பிரச்சனையை அணு அணுவாக பிரித்து ஆணித்தரமாக பேசினார் பசும்பொன் தேவர். ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என முழங்கினார். தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் தேவரது பேச்சின் எதிரொலி கேட்டது. ஜமீன் ஒழிக என்ற கோஷம் சுவர்கள் எல்லாம் எழுதப்பட்டது. சந்து பொந்துகள் எல்லாம் ஜமீன் ஒழிக என்ற கோஷம் ஒலித்தது. விவசாயிகளுடைய கிளர்ச்சி வலுக்கவே காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் ஜமீன்தாரி முறையை ஒழிப்போம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற ஆந்திர கேசரி பிரகாசம் தலைமையில் கமிட்டி அமைத்தது. அந்த கமிட்டியின் அறிக்கையின்படி ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டம் சபையில் நிறைவேறியது. ஜமீன் விவசாயிகள் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பொது தலைவராக இருந்தார் என்பதற்கு பல சம்பவங்கள் சான்றாக இருக்கின்றன. அதில் இதுவும் ஒன்று. ஏனென்றால் எந்த ஜமீன் ஒழிப்புக்கு தேவர் பாடுபட்டாரோ அந்த ஜமீன்தார்களில் பெரும்பாலோர் தேவர் ஜாதியான மறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஜமீன் விவசாயிகள் என்பவர்கள் பல்வேறு ஜாதியை மதத்தை சார்ந்தவர்கள். தேவர் ஜாதியவாதியாக இருந்திருந்தால் தன்னுடைய ஜாதியைச் சேர்ந்த சமீதார்களை ஒழிக்க பாடுபட்டிருக்க மாட்டார். ஜாதி மத வித்தியாசத்தை கடந்து எல்லா ஜாதியினரும் எல்லா மதத்தினரும் சுபிட்சமாக வாழ்வதற்கு தன் சாதியைச் சேர்ந்த சமீதார்களை ஒழித்து கட்டி ஜமீன்தாரி முறை ஒழிப்பில் வெற்றி கண்டவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பது வரலாறு. இது போன்ற தொடர்ந்து முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் வரலாறுகளை பதிவிட்டு வருகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.